வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த குரூப் 2 குரூப் 4ல் முக்கியமான டாப்பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து யூனிட் 8 தான். ஏன்னா அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட் 8ல் தான் கேட்குறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த யூனிட்டில் இருக்க ஒரு சின்ன டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தொடக்க காலத்தில் சுதந்திர போராட்டம் எப்படி இருந்தது, எப்படி தொடங்கப்பட்டது, அதனோட தலைவர்கள்லாம் யார் யாராக இருந்தார்கள் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டோட தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக எம்என்ஏ அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்என்ஏ. இது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய தேவை என்ன அப்படின்றத கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றுவதாக இந்த சங்கம் வந்து அமைந்திருந்தது. யார் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1852 கஜோல்லு லக்ஷ்மி நரசு அண்ட் சீனிவாசனார் அப்படின்ற 2 நபர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இது. இந்த சங்கத்துல ஏற்படுத்திய ஒரு முக்கியமான கமிஷன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது டார்ச்சர் கமிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து விவசாயிகளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வரி வசூலிப்பதாக இருந்தது. அந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு தனியா கமிஷன் போட்டு அந்த மாதிரி டார்ச்சர் ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வந்து இந்த சங்கத்தின் மூலமாக வைக்கப்பட்டு அதன்படியாக டார்ச்சர் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா தேசியவாத பத்திரிகை தொடக்கம். ஸோ மக்களுக்கு தேவையான எல்லாமே வந்து போராட்டங்கள் மூலியமாக சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு போய் சேர்வதாக இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகை மூலியமாக எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பத்திரிகை ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் வந்த பத்திரிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஹிந்து, சுதேசமித்ரன்ற அந்த பத்திரிகை. த ஹிந்து பார்த்தீங்கன்னா 1878 𝗔𝗰𝗵𝗹, 𝗬𝗵𝗱𝗏 அப்படின்ற 2 நபர்கள் மூலியமா ஆரம்பிக்கப்பட்டது. சுதேசமித்ரன் அப்படின்ற பத்திரிகை பார்த்தீங்கன்னா 1891 𝗔𝗰𝗵𝗹 அப்படின்றவங்களால ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக இங்கே என்ன பார்க்குறோன்னா, அப்போ அந்த காலத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்திய ஒரு நீதிபதி வந்து நியமிக்கப்பட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 1877 டி. முத்துசாமி அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே வந்து பத்திரிகையால மக்களுக்கு வந்து எல்லாமே போய் சேர்ந்தது. மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால நிறைய உள்நாட்டு பத்திரிகைகள் வந்து வெளிவர தொடங்கியது. அந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ரைட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா அப்படின்ற மற்ற பத்திரிகைகளுக்கும் வந்து ஒரு உத்வேகமாக இந்த பத்திரிகைகள் வந்து அமைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக சென்னை மகாஜன சபை அப்படின்ற ஒரு சபை 1884 மே 16 வந்து 𝗬𝗵𝗱𝗏, பி. அனந்தசாரலு, பி. ரங்கையா அப்படின்ற 3 நபர்கள் மூலியமாக ஆரம்பிக்கப்பட்ட சபை வந்து தெளிவான நோக்கம் கொண்டதாக இருந்தது. எதுக்காக இந்த சபை ஆரம்பிச்சோம் அப்படின்ற ரொம்ப தெளிவான நோக்கம் இருந்தது. பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்க கேதர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போய் செலுத்துறாங்க. இதுதான் பீப்புள் கிட்ட இருக்க முக்கியமான பிரச்சனை அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்ற மாதிரியான ஒரு சபையா இருந்தது. இவங்க இந்த சபையில வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலயும் இந்தியாவையும் ஒரே சமயத்துல குடிமை பணி தேர்வு வைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கையா வச்சாங்க. இவங்களோட கோரிக்கையும் 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகளும் வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான கோரிக்கைகளாகவே அமைந்திருந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரியான சபைகள் சங்கங்கள் இருந்தாலும் அப்ப நம்ம தமிழ்நாட்டுல மிதவாத தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அந்த தலைவர்களை குறிப்பிடத்தக்கவர்கள் யாரு நான் சொல்றேன் பாருங்க. வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கடராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் அப்படின்ற இவங்கெல்லாம் மிதவாத தலைவர்கள்ல குறிப்பிடத்தக்கவர். இந்த மிதவாத கூட்டம் எப்ப நடந்தது, என்னென்ன கூட்டம் நடந்ததுன்னா ஒரு 3 கூட்டத்தை நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் கூட்டம் பார்த்தீங்கன்னா
1885 பாம்பேல 𝗑𝗵𝗱 பானர்ஜி அப்படின்றவங்க தலைமையில 72 பிரதிநிதிகளை கொண்டு நடத்தப்பட்டது. அந்த 72 பேர்ல 22 பேர் வந்து சென்னையை சார்ந்தவர்கள். இரண்டாவது கூட்டம் பார்த்தீங்கன்னா 1886 கொல்கத்தா தலைமையிடமாக கொண்டு நடத்தப்பட்டது. இதோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இருந்தாங்க. மூன்றாவது கூட்டம் 1887 சென்னையில நடைபெற்றது. இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. இதுல 607 பிரதிநிதிகள்ல 362 பேர் வந்து சென்னையை சார்ந்தவர்கள். ஸோ வந்து சென்னையில இருந்து நிறைய மக்கள், நிறைய பிரதிநிதிகள் வந்து போற வண்ணம் இருந்தாங்க. ஸோ நல்ல தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு சுதந்திர வேட்கை வந்து மக்களிடத்தே வந்து நிறைய நல்லா பரவி இருந்தது. அப்படின்றதுக்கு இங்க அந்த பிரதிநிதிகளாக போனவங்க அந்த மக்களுடைய கவுண்டிங்கே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸாக கேட்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து யூனிட் 8 ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ டவுட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய வளன்னு படிக்கிறதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.